இன்னைக்கு என்ன ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறோம்னா இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் நான் எடுத்திருக்கேன். ட்ரேடிங் வியூவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ 1 இயருக்கு அதை டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து இங்கே கிராஃபாக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஏன் பெனி ஸ்டாக் அப்படின்னும் போது, ஸோ இனிஷியலாக நான் இங்கே இன்வெஸ்டராக வரும்போதுங்க, ஓகேங்களா, ஷேர் மார்க்கெட்டில் வரும்போது பெனி ஸ்டாக் மேலே ஒரு மோகம் இருக்கும். ஏன்னா வந்து பெனி ஸ்டாக் நம்மக்கிட்ட ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தாலே பெனி ஸ்டாக்ஸை நிறைய குவான்டிட்டிக்கு நம்மளால் வாங்க முடியும். சம்டைம்ஸ் கரெக்டாக வாங்கியிருக்கேன், சம்டைம்ஸ் நிறைய டைம் தப்பாகவும் வாங்கியிருக்கேன், அதால் நிறைய அடியும் பட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஏன் பெனி ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ரீசனால் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஏன்னா 27 ரூபா நம்மளால் ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தாலே நிறைய ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். சப்போஸ் இது கரெக்டாக கிளிக் ஆச்சுன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். பட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே இதுதான் நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ மேபி ஆர்டர் வந்ததால் ஒரு சின்ன ஓப் இருக்குது. அதால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புல் ரன் நடந்திருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி வெறும் ஆர்டர் மட்டும் வச்சு நம்ம இந்த ஸ்டாக்கை ப்ரெடிக்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதோட ஃபண்டமெண்டல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டெக்னிக்கலாக என்ன இந்த ஸ்டாக் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு ஃபுல் கிளான்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நான் டேட்டா எடுத்து ஐலேருந்து மார்க் பண்ணேன்னா 60% குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்வெஸ்டர் கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா தே ஹாவ் நாட் ஹாப்பி வித் தி ஸ்டாக். ஏன்னா ஃபண்டமெண்டலாகவும் இவங்க கொஞ்சம் பயங்கரமான சர்க்கிளில் இருக்காங்க, நெகட்டிவ் ரிசல்ட்ஸில் தான் இருக்காங்க. ஓகே. ஸோ பட் இப்போது நீங்கள் பார்த்தா தெரியும், நியூஸ் வந்திருக்கு. யாருக்குன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹியூஜ் பிரேக் அவுட் வித் குட் வால்யூம் இது நடந்திருக்கு. சரி, ஓகே, நம்ம வந்து போயிட்டு நியூஸ் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா. ஸோ இவங்க எவ்வளோ கோடி ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2470 crores வந்து ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. அதால் இந்த ஸ்டாக் அந்த பர்டிகுலர் டே 13% மேலே போயிருக்கு. ஸோ இவங்களுக்கு மட்டும் அந்த ஆர்டர் கிடச்சிருக்குன்னு இல்லை, இவங்க ஒரு ஜாயின்ட் வெஞ்சராக தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜாயின்ட் வெஞ்சர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா TPL அண்ட் HCC. ஸோ 2 கம்பெனி சேர்ந்து தான் இந்த ஆர்டர் வின் பண்ணியிருக்கு. சரி, ஓகே. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. பட் ஃபண்டமெண்டல் அனலைஸ் அப்படின்னு போகும்போது, ஸோ ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல் ஓகே இங்கே 5000 crores. ஆனால் சேல்ஸ் வைஸ் எல்லா வைஸும் வந்து பார்த்திங்கன்னா போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஓகேங்களா. சரி, இது எப்படி வந்து மேபி பாசிட்டிவாக போகும் அப்படின்னா, இப்போ ஆர்டர் கிடைச்சதால அந்த ஆர்டரை கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு பேமெண்ட் போடும்போது அடுத்த குவார்ட்டருக்கு இது வந்து நல்ல ஒரு ப்ரைஸுக்கு வந்து குவார்ட்டர் வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதால் நல்லா தெரிஞ்ச இன்வெஸ்டர் இப்போவே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர். பட் என்னை பொறுத்த வரைக்குமே அட்வைசபிள் கிடையாது இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறது. நான் யூஸ்வலாக வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ பெனி ஸ்டாக் பொறுத்த வரைக்குமே நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஐ வில் டேக் சம் கேல்குலேட்டிவ் ரிஸ்க். ஓகேங்களா. ஸோ ஒரு கம்மி அமௌண்ட்டில் வேணால் எடுத்து பார்ப்போமே அப்படின்ற ஒரு சாய்ஸில் தான் நான் எடுப்பேன். ஆனால் ஒரு டிஃபிகல்ட்டி இங்கே என்ன இருக்குன்னா, எல்லாமே மைனஸில் இருக்கிறதால கொஞ்சம் பயமும் இருக்கும் இந்த ஸ்டாக்குள்ளே போகிறதுக்கு. இது தெரியாமல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வோடஃபோன் நிறைய பெனி ஸ்டாக்ஸ் அப்படியே விழுவாங்க. இன்வெஸ்டர்ஸ் அது வந்து கம்மி ரேட்டில் கிடைக்குது, பின்னாடி நல்லா போகுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், மார்க்கெட்டை லேர்ன் பண்ணாமல் உள்ளே வராதிங்க. எக்ஸ்பெஷலி ஃபண்டமெண்டலில் புரியாமல் வரவே வராதிங்க. ஏன்னா டெக்னிக்கல் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இப்போ எடுக்கிறாங்க, பட் ஃபண்டமெண்டலில் டெப்த்தாக எடுக்க இங்கே ஆள் கிடையாது. ஸோ ஃபண்டமெண்டல் தான் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த ஸ்டாக்ஸ். ஓகேங்களா. ஏன்னா அடிப்படை ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே ஒழுங்காக இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த பேஸில் பெனி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ண பாருங்கள். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரோ யாருனா இருந்தால் அவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் கேளுங்க, நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ மேபி இந்த ஸ்டாக் மேலே போகலாம். ஏன்னா வந்து ஆர்டர் கிடச்ச ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். பட் மற்ற எல்லா சைடுமே இந்த ஸ்டாக் கொஞ்சம் நெகட்டிவில் தான் இருக்குது. ஓகேங்களா. சரி, இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.